ஸ்டாக் மார்க்கெட் ஃபோரெக்ஸ் கிரிப்டோவை கற்று பணம் சம்பாதிக்க ரே ஜீனியஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தலைவர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடணும், வணக்கம் போடணும். எல்லா பைத்தியம் மண்டையாடிடுச்சு, ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து இருக்கேன். அதான் நம்ம எல்லா பேரும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் உட்கார்ந்துருக்க. சொன்னா கேளியா, நான் உண்மையிலே பைத்தியம் இல்லையா? எல்லா பேரும் கொடியேற்றிட்டா நீ நான் பைத்தியம் இல்லடா, உண்மையிலே பைத்தியம் இல்லடா. அதுதான் தேசப்பற்று என்பது தானா வரணும். அடிச்சு மிதிச்சு வந்தே மாதம் சொல்லு, பாட்ட மாதாக்கு சொல்லு, இந்தியன்னு சொல்லு. யாராவது தர்க்கத்துக்கு வந்து பேசட்டும் தான். தேசிய கொடி ஏற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டார் பாருங்க. நீ பாராளுமன்றத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்லுவேன், அது மேல ஏறின்னு கூட சொல்லுவேன், என்னால ஏற்ற முடியும். முதல்ல கொடியை எப்படி பிடிக்கணும்னு தெரியுதா உனக்கு? உள்துறை அமைச்சர் கொடி ஏற்றுறாரு, தலைகிறா போது இறக்குறாங்க, மறுபடியும் ஏற்றுறாங்க. எது தலைப்பா இருக்க வேண்டும், எது கீழே இருக்க வேண்டும் என்று தெரியாத நீ எனக்கு தேசப்பற்றி சொல்லி தராத. எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நீ யாரு? ஹூ ஆர் யூ? இடம் என்னது, மொத்த உரிமை என்னது? நீ என்ன எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு பேசிட்டு அது சாதனைன்னு பேசிட்டு நீங்க எனக்கு தெரியுங்க. நான் எனக்காக போராடி செத்து போன 50,000 மாவீரர்களுக்கு உண்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அற்ப பதறு அவன் பேசுறான், இவன் பேசுறான். அவன் ஏன் செத்தான்னு ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும். நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும், இதுதான் தலைவர் முன்வைத்த கோட்பாடு. அந்த கோட்பாட்டை ஏற்று நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போகும் என்று செத்தவன். அதனாலதான் அதுக்கு உண்மையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதன் வழிதான் உங்களை நடத்தி கொண்டு போறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இத்தனை கோடி மக்கள்ல 30 லட்சம் பேர் தான் நமக்கு வாக்கு செலுத்திருக்கிறார்கள் என்று. அந்த 30 லட்சம் பேருக்கு நாம் உண்மையா இருப்போம். மக்கள் எதிர்கொள்கிற சந்திக்கிற பிரச்சனைக்கு முகம் கொடுப்போம், முன்னிற்போம், போராடுவோம், சிறைவிடுவோம், வழக்கை வாங்குவோம், போவோம். 30 லட்சம் பேர் இருக்கிற நம்பிக்கை 90 லட்சம் ஆகும். 90 லட்சம் 1.5 கோடி ஆகும். 1.5 கோடியான நாடு நமதாகும், அதிகாரம் நமதாகும். என் முன்னாடி கூடியிருக்கிற ஆன்டி இந்தியன்ஸ் தேச துரோகிகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தேசிய கொடி ஏற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார் பாருங்கள். நீ பாராளுமன்றத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்லுவேன், அது மேல ஏறின்னு கூட சொல்லுவேன், என்னால ஏற்ற முடியாது. ஏன்னா தேசிய கொடியை ஏற்றுங்கள் என்று சொல்பவர்கள் யார்? தேசிய கொடியை ஏற்ற சொல்லி எல்லாரும் வீட்டில் ஏற்றணும், எல்லாரும் அலைபேசி முகப்பிலை தேசிய கொடி இருக்க வேண்டும் என்று சொல்கிற நீங்கள் இந்த தேசிய கொடியை ஏற்றுங்கள், தேசப்பற்றை காட்டுங்கள் என்று சொல்வதற்கு RSS பிஜேபிக்கு எல்லாருக்கும் வெளிப்படையா தான் கேட்கிறேன். முதல்ல கொடியை எப்படி பிடிக்கணும்னு தெரியுதா உனக்கு? அமைச்சர்ல இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து உள்துறை அமைச்சர் கொடி ஏத்துறாரு, தலைகிறா போது இறக்குறாங்க, மறுபடியும் ஏத்துறாங்க, வலைவெளியில் இருக்கு பாரு. கொடியை எப்படி பிடிக்க வேண்டும், எது தலைப்பா இருக்க வேண்டும், எது கீழே இருக்க வேண்டும் என்று தெரியாத நீ எனக்கு தேசப்பற்றி சொல்லி தராத. எனக்கு கொடியத்தை கற்பிக்காத. செக்கிழுத்தவன் பேரன் நான், எனக்கு கற்பிக்காத. நாடு என்னது? பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. இந்த பூச்சாண்டில வேற எங்கேயாவது காட்டு. குடியிறது, ஊழக்கும்புடு போடுறது, மண்டிகிறது, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது. இது என் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது. என் தம்பி தங்கைகள் மூலமா நான் இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புறது, தேசப்பற்று என்பது தானா வரணும். அடிச்சு மிதிச்சு வந்தே மாதம் சொல்லு, பாட்ட மாதாக்கு சொல்லு, இந்தியன்னு சொல்லு. இது என்ன வருதுன்னு பார்த்தா, எனக்கு எப்படி பார்த்தாலும் ஹிட்லரு பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வர, அங்க இருக்கிற மருத்துவர் இருக்காரு பாருங்க, அந்த தலைவர், அந்த மருத்துவமனையினுடைய தலைவர் இருக்காரு பாருங்க, தலைமை மருத்துவர், எல்லா பைத்தியத்தை கூப்பிட்டு, தலைவர் வரும்போது, ஹிட்லர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு கும்பிடணும், வணக்கம் போடணும். எல்லா பைத்தியம் மண்டையாடிடுச்சு. ஹிட்லர் வரும்போது எல்லாம் எந்திரிச்சு பைத்தியமெல்லாம் வணக்கம் போடுது, ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து இருக்கேன். அதான் நம்ம. ஹிட்லர் நேரம் வந்து,
எல்லா பேரும் எழுந்திரிச்சு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் உட்கார்ந்துருக்க. ஏ சொன்னா கேளியா, நான் உண்மையிலே பைத்தியம் இல்லையா? கதை கதை. எல்லா பேரும் கொடியேற்றிட்டா நீ டேய் நான் பைத்தியம் இல்லடா, உண்மையிலே பைத்தியம் இல்லடா. அதுதான் டேய் எனக்கு தெரியும்டா என்ன நடந்திருக்கு, என் வரலாறு என்ன, நீ யார், எதுக்கு இந்த கொடியை பிடிக்கிற, தேசிய கொடி எங்க இருக்குது, தெருவெல்லாம் இருக்குது. பாவி தேசத்தின் தலைவர்களே, தேசிய கொடியை ஏற்ற சொல்லுகிற பெருமக்களே, 130 கோடி மக்களில் 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். 75வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். மக்கள் பசியோடு திண்டாடுகிறார்கள். தேசத்தை ஆளுகிற பெரும் பெரும் தலைவர்களே, என் தேசத்தின் பிஞ்சுகள், எதிர்கால நாற்றுகள், இளம் தளிர்கள், பச்சிளம் குழந்தைகள் பசியோடு இரவு உறங்கச் செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தாருங்கள். மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை தூக்கி பிடிக்கும். எனக்கு தேசத்தின் மீது பற்று இருக்கு. தேசத்தின் குடிகள் மீது தேசத்திற்கு முதல்ல பற்று வரட்டும், அப்புறம் பேசலாம். மற்றது வரட்டு யாராவது தர்க்கத்துக்கு வந்து பேசட்டும் தான் இருக்கேன். கொன்றதுன்னு முடிவு எடுத்துருக்கேன் வச்சு. யார் நிலத்தை யார் ஆள்வதற்கான உரிமையை யார் கொடுப்பது? நீ யாரா? இப்ப அண்ணன் கேக்குறல, இங்க வா, எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க நீ யாரு? Who are you? நீ யாரு? முதல்ல இங்க வாப்பா. இங்க வா, நீ யாரு? இடம் என்னது? மொத்த உரிமை என்னது? நீ என்ன எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு பேசிட்டு அது சாதனைன்னு பேசிட்டு அப்படி சொன்ன நம்ம பாட்டனுக்கு தூக்கு தண்டனை, தூக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. தூக்கு கயிறுக்கு முன்னாடி இந்த கருப்பு முகமடி போடுவோம் இல்ல, தூக்கு கயிறு, அதை போட்டு தூக்கு கயிறை கொண்டு வரான். அதை மாற்றுறதுக்கு அந்த வெள்ளைக்காரன், அந்த அதிகாரி அந்த கையில கொண்டுட்டு வரான் பாருங்க. அப்படி பறிச்சான், அப்படி மாட்டிக்கிட்டு நெஞ்சில கையை வச்சு போடா போடா, என் எதிரி நீ, எனக்கு மரணத்தை கூட பரிசா தரக்கூடாதுன்னா அந்த மான தமிழனின் வாரிசு நீ. நீ எனக்கு நாட்டுப்பற்ற சொல்லிக் கொடுக்குற. ஸ்டாக் மார்க்கெட், forex, கிரிப்டோவை கற்று பணம் சம்பாதிக்க ரே ஜீனியஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.